பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பாத். இன்றைய பாடம் அத்தைன் முகத்தமுன் அலில் வசியா. கடன் வசியத்தை விட முற்படுத்தப்படும். ஒரு மையத்தாக இருக்கக்கூடியவர், ஜனாசாவாக இருக்கக்கூடியவர், இந்த மையத்துக்கு இரண்டு வகையான பொறுப்புகள். ஒன்று, அவர் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் சொல்லி சென்ற வசியத்துக்கள். அடுத்தது, அவர் உயிரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவர் எடுத்த கடன்கள். இதில் எதை முதலாவது நிறைவேற்றது? அவர் விட்டு சென்ற சொத்துக்களில் அவர் செய்த வசியத்தை நிறைவேற்றதா அல்லது கடன் நிறைவேற்றதா? கொரோனா ஆயத்தை பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா, மிம்பாதி வசியத்தின், வசியத்துக்கு பின்னால் அப்படி என்ற வார்த்தை வருது. தைன் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா வசியத்துக்கு அடுத்ததாக வருது. குர்ஆன் ஆயத்தை பார்க்கின்ற பொழுது வசியத்தை முதலாவது நிறைவேற்றணும், அதுக்கு பின்னால் தான் தைனை நிறைவேற்றணும் என்று எங்களுக்கு விளங்குது. ஆனால் இமாம்கள் சொல்லியிருக்கக்கூடிய அவருடைய விளக்கத்தின் பிரகாரம், குர்ஆனுடைய ஹதீஸுடைய விளக்கத்தின் பிரகாரம் கடனைத்தான் முற்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் கித்தாபை பார்க்கின்ற பொழுது விளங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது முதலாவது கடனைத்தான் கொடுங்க அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. எனவே ரசூலுல்லாஹுடைய தீர்ப்பின் பிரகாரம் முதலாவது கடனை நாங்கள் நிறைவேற்றணும். அப்போ ஏன் குர்ஆன் வசியத்தை முற்படுத்தி நிச்சயது, கடனை முற்படுத்தாமல் என்றால் அதுக்கு இமாம்கள் சில ஹிக்மத்துக்கள், நுட்பங்களை சொல்லியிருக்கிறாங்க. கடனை பொறுத்த வரைக்கும் கடனுக்கு கேட்கக்கூடியவங்க முத்தாலிபுகள் இருப்பாங்க. கடனை கேட்கணும், மௌத்தாயினாலும் கடனை போய் வாங்கணும் என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் வசியத்தை பொறுத்த வரைக்கும் அது யாரும் கேட்க போகிற இல்லை, யாரும் அதை கேட்டு வரமாட்டாங்க. அது தபர்ரோன் மஹல் என்றால் அது நன்கொடையே தான், வேறு எந்த விதமான களப்பற்று நன்கொடையாக இருக்குது. அதனால் அதை யாரும் கேட்க முடியாது. மரணத்துக்கு பின்னால் அவருடைய அனந்தரக்காரர்கள், வரதாக்கள் வசியத்தை நிறைவேற்றாமல் இருப்பாங்க. எனவே வசியத்தை நிறைவேற்றணும் என்பதை முக்கியத்துவம் படுத்தித்தான் குர்ஆன் வசியத்தை நிறைவேற்றுமாறு முதலாவது சொல்லியிருக்குது என்று இமாம்கள் ஹிக்மத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க.